அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் அரசு வலையொலி. நான் உங்கள் சரவணன். நேற்று முன்தினம் திங்கட்கிழமை அன்னைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த, இந்தியாவையே கவனம் கொள்ள வைத்த ரெண்டு நிகழ்வு நடந்துச்சு. ஒன்று, துணை குடியரசுத் தலைவர் ஐயா ஜெகதீப் தன்கர் அவர்களுடைய பதவி விலகல். மற்றொன்று அன்றைக்கு காலையிலே நிகழ்ந்துச்சு. மும்பை உயர்நீதிமன்றம் கொடுத்த 2006ஆம் ஆண்டு நிகழ்ந்த மும்பை ரயில் குண்டுவெடிப்புல அதன் மீது குற்றச்சாட்டப்பட்ட 12 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அரசியல் கவனம் மிக்கதாகவும் அதே நேரத்துல சமூக கவனம் மிக்கதாகவும் மாறி இருக்கு. சரி, இதுல இருந்து நம்ம என்னங்க அரசியல் தெரிஞ்சுக்க போறோம்? இது நமக்கு எதுக்கு? இது மகாராஷ்டிராவில மும்பையில் நடந்த ஒரு சம்பவம் தானே அப்படின்னு இதை தள்ளி விலகி வச்சுட்டு, அதாவது இது ஒரு புறக்கணிச்சு நம்ம போக முடியாது. இதுல இந்தியாவையே அச்சுறுத்தக்கூடிய, இந்தியாவையே எதிர்காலத்தில் பாதிக்கக்கூடிய, இந்தியாவுடைய எதிர்காலத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தாக அமையக்கூடிய ஒரு பாச இயக்கமும் ஒளிந்திருக்கு. சோ தீவிரவாதம்ங்கிற பேர்ல இந்த பாச இயக்கங்களுடைய நடவடிக்கைகள் தெரியாம, அதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறலாகவும் உண்மையான குற்றவாளிகளை விட்டுட்டு பொய்யான குற்றவாளிகளை ஜோடிக்கக்கூடிய இந்த தன்மையும் பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 6ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் நாள் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மாநகரத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் சப்பர்பன் ட்ரெயின்ஸ்ல தொடர்ச்சியாக குண்டுகள் வெடிக்குது. ஒரு 6 நிமிட இடைவெளிக்குள்ளேயே அந்த 5 ட்ரெயின்கள்லையுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல இந்த குண்டுகள் இருந்தது. அது வெடிச்சு சதறி, அதனால அந்த குண்டு வெடிப்புனால 189 பேர் மரணித்திருக்கிறாங்க. ஒரு 800க்கும் மேற்பட்டவர்கள் சஸ்டைன்டு சிவியர் இன்ஜுரிஸ் சொல்லப்படக்கூடிய படுகாயம், தீவிர காயமடைந்து இன்றைக்கும் அந்த பாதிப்புகளோடையே உயிர் வாழ்ந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுதான் அந்த வழக்கை விசாரித்த ஏடிஎஸ் ஆகட்டும் நீதிமன்றமும் சொல்லக்கூடிய முக்கியமான ஒன்றாக இருக்குது. இப்போ இதை கவனிக்கும் போது இதுல செயல்பட்ட தீவிரவாதிகள், அந்த குண்டுகளை வைத்தவர்கள்லாம் கடுமையா தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்து நம்ம எல்லாருக்குள்ளயுமே வந்திருக்கும். மாற்று கருத்தே இல்லை, எல்லாருக்குமே அந்த கருத்து இருக்கும். அதனால அந்த குண்டுகளை வைத்தவர்கள் தண்டிக்கப்படணும் தான். ஆனால் இந்த குண்டுகள் வைத்ததாக ஒரு 12 பேர் குற்றம் சாட்டப்பட்டு, அந்த 12 பேர் நீதிமன்றத்தினுடைய கூண்டுகள்ல ஏற்றப்பட்டு குற்றவாளிகளாக முன்னிறுத்தப்பட்டாங்க. A1 கமல் அகமது அன்சாரில தொடங்கி அதற்கு பிறகு ஆசிப் கான், முகமது ஃபைசல் ஷேக், எஸ்தம் சித்திக், நவீத் ஹுசைன் கான் அப்படின்ற 5 முக்கிய குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிற தண்டனையும், அதோட மிச்சம் இருக்கக்கூடிய 7 குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை, லைஃப் இம்பிரிசன்மெண்ட் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் உறுதிப்படுத்தி 2015ஆம் ஆண்டு இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம், விசாரணை நீதிமன்றம். அதற்கு பிறகு அவங்க மும்பை உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போறாங்க. மும்பை உயர்நீதிமன்றம் அந்த வழக்குல கடந்த ஜூலை 21, கடந்த திங்கட்கிழமை அன்றைக்கு, நேற்று முன்தினம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட உடனேயே மகாராஷ்டிராவுடைய அரசியல்வாதிகள், குறிப்பாக மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னவிஸ், இது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்குது அப்படின்லாம் சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. மற்றொரு பக்கம் அசாதுதீன் ஓவைசி, அவர் இந்த மாதிரியான குற்ற வழக்குகள்ல இஸ்லாமியர்கள் மேல வேணும்னே பொய் வழக்குகள் போட்டு அவர்களை சிக்க வைத்து அவர்களை குற்றவாளிகளாக சித்தரிக்கக்கூடிய அந்த போக்கு அப்படிங்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்திலாம் அதிகரிச்சது. இதை விசாரித்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் யாரு, காங்கிரஸ் ஆட்சியில தான் இது நடந்துச்சு அப்படிங்கிறத இன்டைரக்டா கொஸ்டின் பண்ணியும் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. முக்கியமாக நேற்றைக்கு இருந்த மீடியாக்கள், எல்லா மீடியாக்களும், அதாவது தேசிய அளவிலான ஊடகங்கள் எல்லாருமே இந்த தீர்ப்பு வந்த நாள் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் அதை ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பாக இந்த ரிபப்ளிக் சேனல்ல ஒரு சேனல் இருக்கு. அது பாதிக்கப்பட்டவங்ககிட்ட போய் மைக்க நீட்டி இதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சுன்னு கேட்கறாங்க. உண்மையா நியாயமா கேட்க வேண்டியதுதான். ஆனால் இதுல பொய்யாக இந்த 12 பேரும் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. உண்மையாகவே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுல 1000 பேரோட இன்னும் ஒரு 12 பேரை ஒரு பொய்யான குற்றவாளிகளாக சேர்த்து ஜோடித்து அவங்களுக்கு ஒரு அநீதியை வழங்கினால் அது அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நீதி வழங்குறது ஆகாது, அந்த 12 பேருக்கும் தண்டனை வழங்குறதா ஆகாது. ஆக இந்த விஷயத்தை தான் நம்ம கவனத்துல எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. மும்பையில, குறிப்பா அந்த மகாராஷ்டிரா மாநிலம் முழுக்கவுமே 1993 தொடங்கி கிட்டத்தட்ட 2014 வரைக்குமே நிறைய குண்டுவெடிப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக காங்கிரசுடைய ஆட்சி காலத்துல அது நிறையவே நடந்துச்சு. அதனாலதான் அன்றைக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பாட்டீல் ஆகட்டும், மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக இருந்த விலாஸ்ராவ் தேஷ்முக், ஆர் பாட்டீல்னு மகாராஷ்டிராவுடைய ஹோம் மினிஸ்டராக இருந்தவர், இவங்க எல்லாருமே பதவி விலகினாங்க. அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அமித்ஷா மாதிரியோ ராஜ்நாத் சிங் மாதிரியோ எந்த பொறுப்பேற்றுக் கொள்ளாத ஒரு அரசியல்வாதியாக அவங்க இல்லை. மும்பை உயர்நீதிமன்றம் இந்த 12 பேருக்கும் விடுதலை வழங்கியதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த 12 பேரும் பல நாட்கள் சிறை கொட்டடியில போலீஸ் கஸ்டடியில இருந்து கஸ்டடி டார்ச்சர் அனுபவிச்சு, இந்த கஸ்டடி டார்ச்சர் அனுபவிக்க முடியல போதுன்ற நிலைமையில அவங்க கொடுத்த கஸ்டடியல் கன்ஃபெஷன் தான் இந்த ஒப்புதல் வாக்குமூலம்.
அதனால இதை முழுமையா ஏத்துக்க முடியாது அப்படின்னு மும்பை உயர்நீதிமன்றம் அதை நிராகரிச்சிருக்காங்க. அதுல குறிப்பாக A1 கமல் அன்சாரி அப்படிங்கிறவரு கிட்டத்தட்ட 76 நாட்கள் கஸ்டடியில இருந்து டார்ச்சர் அனுபவிச்சு அதற்கு பிறகு கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இஸ் கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் இஸ் த அவுட்கம் ஆஃப் த டார்ச்சர் இன்ஃபிக்டட் ஆன் ஹிம் அப்படின்றத மும்பை உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல குறிப்பிட்டிருக்காங்க. இவருக்கு பிறகு A2 தன்வீர் அன்சாரியும் கிட்டத்தட்ட 75 நாட்கள் கஸ்டடியில இருந்து டார்ச்சரை அனுபவித்து அதற்கு பிறகுதான் கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இப்படி கிட்டத்தட்ட இந்த 12 குற்றவாளிகளுமே முழுக்க கஸ்டடியல் டார்ச்சர் அனுபவிச்சு அதற்கு பிறகுதான் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 50 நாட்கள் 60 நாட்கள் 20 நாள்ல இருந்து 70 நாள் வரைக்குமே கஸ்டடியல் டார்ச்சர் அனுபவிச்சு அதற்கு பிறகுதான் கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த போலீஸ் டார்ச்சர்னால பெறப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தை ஒரு முழுமையான குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக ஏற்றுக்கொள்ள முடியாது மும்பை உயர்நீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த குற்றவாளிகள் எல்லாருமே பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் போய் அங்க வெடிகுண்டு தயாரிப்பதற்கு பயிற்சி எடுத்துக்கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவங்க வைக்கிறாங்க. அதாவது ஆன்டி டெரர் ஸ்குவாட் அப்படிங்கிற தீவிரவாத தடுப்பு படை அப்படிங்கிற மகாராஷ்டிராவுடைய ஒரு சிறப்பு தடுப்பு படை தான் இந்த குற்றத்தை விசாரிக்கிறாங்க. அவங்க தான் அவங்களுடைய சார்ஜ் ஷீட்ல இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் போய் தீவிரவாத பயிற்சி எடுத்துக்கிட்டு இங்க குண்டு தயாரிச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை மும்பை உயர்நீதிமன்றம் ஆதாரங்களுடன் நிரூபிக்க தவறிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டுகளை புறந்தள்ளி இருக்கு. இப்படி பல குற்றச்சாட்டுகளை புறந்தள்ளியதன் வழியாக சந்தேகத்திற்கிடமின்றி இந்த குற்றத்தை நிரூபிக்க தவறியதனால மரண தண்டனை விதிக்கப்பட்ட 5 பேர் உட்பட 12 பேருக்கும் முழுமையான விடுதலை வழங்கி இருக்கிறது மும்பை உயர்நீதிமன்றம். இப்போ இந்த பிரச்சனையில உடனடியாக மகாராஷ்டிரா அரசு அது உடனடியாக செயலாற்றும் விதமாக அடுத்த நாள் காலையிலே போய் மும்பை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. மும்பை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றத்திலே தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய BR கவாய் அவர்களுமே நேற்றைக்கு இதை உடனடியாக லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதை வியாழக்கிழமைக்கு லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாளைக்கு வியாழக்கிழமை அன்றைக்கு இது உச்சநீதிமன்றத்துல முதல் கிட்ட விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால அநேகமாக இந்த தீர்ப்புக்கு தடை விதிக்கிறாங்களா, இந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடையோ, மீண்டும் அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய ஏதாவது தீர்ப்புகள் வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் இருக்குது. ஆனாலும் கூட இந்த 12 பேரும் ஏன் அப்பாவிகள் அல்லது இவர்கள் குற்றம் செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது. மகாராஷ்டிரா காவல்துறையுடைய முன்னாள் IG SM முஷ்ரீப் அப்படிங்கிறவரு எழுதிய இந்த நூல் இது கிட்டத்தட்ட எல்லா குண்டுவெடிப்புகளையும் சம்பந்தப்பட்ட பல இந்துத்துவ பாச இயக்கங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டை சொல்லி அவங்கெல்லாம் இதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க, அதற்கு காரணம் என்ன, இஸ்லாமிய இயக்கங்கள் மட்டும்தான் இதை பண்ணிருக்கும் அப்படிங்கிற ஒரே கண்ணோட்டத்தில் விசாரிப்பதும் அவர்களை முன்முடிவு செய்து கொண்டு அவர்களை குற்றவாளிகளாக நிரூபிப்பதற்கான பகிரத பிரயத்தன முயற்சிகளை எடுத்துவிட்டு இந்துத்துவ இயக்கங்களை விட்டுவிட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இந்த நூலின் வழியாக அவர் வைக்கிறார். இப்போ 2006 இருக்கட்டும், 2006 மாலேகான் குண்டுவெடிப்பு நடந்துச்சு. அதற்கு பிறகு 2008 மாலேகான்ல ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சு. இப்படி பல குண்டுவெடிப்புகள் மும்பையில நிறையவே நடந்திருக்குது. இந்தியா முழுக்கவுமே நடந்திருக்கு. டெல்லியிலுமே பிளாஸ்ட் நடந்துச்சு. ஸோ இப்போ இந்த விஷயத்துல தான் நம்ம சில கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்கு. குறிப்பாக நான் 2 பேரை இதுல முக்கியமான உதாரணங்களா காட்ட விரும்புறேன். ஒருத்தர் அப்சல் குரு 2001ஆம் ஆண்டு பாராளுமன்ற தாக்குதல், நாடாளுமன்றத்தை தாக்கிய ஒரு தீவிரவாத குற்றச்சம்பவத்துல இந்த அப்சல் குருவை தான் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி 2013ஆம் ஆண்டு தூக்குல போட்டாங்க. 2001 கைது பண்றாங்க. 2004 வாக்குல அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் அதை கூடிய விரைவிலே உறுதிப்படுத்திட்டாங்க. உறுதிப்படுத்தியதற்கு பிறகு அவரு குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு போடுறாரு அப்சல் குரு அப்படிங்கிறது. அவர் கருணை மனு போட்ட பிறகு நீண்ட காலம் காத்திருந்து அதற்கு பிறகு பிரணாப் முகர்ஜி அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்த போது அவர் அந்த கருணை மனுவை நிராகரிக்கிறார். நிராகரித்த பிறகு அப்சல் குரு தூக்கிலிடப்படுகிறார் திகார் ஜெயில தூக்கிலிடப்பட்டு அதற்கு பிறகு அவருடைய பிணமும் கூட எரிவிட்டப்படுது. இதோடைய கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, அப்சல் குரு இறந்து 7 வருடங்களுக்கு பிறகு அவர் நிரபராதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மற்றொரு கண்ணோட்டமும் வெளிப்பட்டுச்சு. அதற்கு 2 காரணங்கள் இருந்துச்சு. ஒரு காரணம், அப்சல் குரு தன்னுடைய உறவினருக்கும் தன்னுடைய வழக்கறிஞருக்கும் எழுதிய அந்த கடிதங்கள் வெளியாகுச்சு. அந்த கடிதத்துல ஜம்மு காஷ்மீரினுடைய அங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆன்டி மிலிட்டன்சி ஸ்குவாட் அப்படின்ற ஸ்குவாடினுடைய ஒரு டிஎஸ்பி தாவிந்தர் சிங் அப்படிங்கிற டிஎஸ்பி அவர் என்னை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்து எனக்கு சில உதவிகள் செய்யணும்னு கேட்டாரு. நானும் வேற வழி இல்லாம உதவிகள் செய்யணும்னு ஒத்துக்கிட்டேன். அப்படி நான் ஒத்துக்கிட்ட உதவிதான் நான் டெல்லிக்கு போன பின்பு டெல்லியில என் கூட சிலரை தங்க வைக்கிறதுக்கான உதவி. அப்படி என் கூட தங்க வைக்கப்பட்டவர்கள் தான் யார் மூலமா, டிஎஸ்பி தாவிந்தர் சிங் மூலமா என் கூட தங்க வைக்கப்பட்டவங்க சிலர் தான் அந்த பாராளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்டாங்க. அப்படி அந்த பாராளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்ட பிறகு அவர் என்னை திரும்பவும் பிடிச்சிட்டு போய் டார்ச்சர் பண்ணி
கஸ்டடியில கன்ஃபெஷன் வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து அவர் வந்து சொல்றாரு. அந்த கடிதத்தில் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட விஷயத்த 2006ஆம் ஆண்டு இந்த தாவிந்தர் சிங் அப்படிங்கிறவரு ஒரு இன்டர்வியூல ஒத்துக்கிறார். ஆமா, நான் வந்து இவரை டார்ச்சர் பண்ணி தான் அவர்கிட்ட வந்து கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் வாங்கினேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன். ஸோ இப்படியாக கஸ்டடியில டார்ச்சர் செய்யப்பட்டு கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் வாங்கப்பட்டதன் மூலமாக மட்டும்தான் இந்த அப்சல் குரு அப்படிங்கிறவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த நேரத்தில் அது கிரிட்டிசைஸ் ஆகலனா கூட அதற்கு பிறகு இந்த கடிதங்கள் வெளியே வந்த போது ஒருவேளை ஏன் அப்சல் குரு நிரபராதியாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கேள்வியும் வந்துச்சு. சரி, இந்த கேள்வியோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கிடையாது. 2வது சம்பவம் தான் ரொம்ப முக்கியமானது. 2020ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் நாள் கிட்ட ஒரு முக்கியமான நபர் வந்து கைது செய்யப்படுறார். அவர் வந்து காஷ்மீர்ல சில தீவிரவாதிகளோடு பயணம் செய்த போது கைது செய்யப்படுறார். அவர் யார் தெரியுமா? இதே டிஎஸ்பி தாவிந்தர் சிங். 2001ஆம் ஆண்டு, அதற்கு பிறகு 2006ஆம் ஆண்டு இந்த காலகட்டங்கள்லாம் அப்சல் குருவை தாக்கி சித்திரவதை செய்து அப்சல் குருவை வந்து குற்றவாளியாக மாற்றி ஜோடித்த அந்த டிஎஸ்பி தாவிந்தர் சிங் 2020ஆம் ஆண்டு 3 தீவிரவாதிகளோடு பயணம் செய்த போது ஒரு செக் போஸ்ட்ல மடக்கி கைது செய்யப்படுறார். இது நடந்த பிறகு 2018ஆம் ஆண்டு அவருக்கு வந்து ஒரு கேலண்ட்ரி அவார்டு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஷெர் இ காஷ்மீர், அதாவது காஷ்மீரின் சிங்கம் அப்படின்னு ஒரு வீர தீர பதக்கம்லாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இவர் வந்து தீவிரவாதிகளோட கைது செய்யப்பட்ட பிறகு இவரையும் தீவிரவாதியாகத்தான் கருதி நாங்கள் வந்து விசாரணை செய்வோம் அப்படின்னு ஜம்மு காஷ்மீருடைய டிஜிபி சொன்னதாகட்டும், அதற்கு பிறகு நடந்த பல நடவடிக்கைகள் மூலமாக இவருடைய அந்த கேலண்ட்ரி அவார்டு, அவருடைய வீர பதக்கங்கள், அவருடைய அந்த சாதனைக்கான அடையாளங்கள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டுருச்சு. ஆனா இவர் செய்த அந்த மோசமான வேலைகள், குறிப்பாக தீவிரவாதிகளுக்கு உதவி செய்தார் இல்லையா பார்லிமெண்ட் அட்டாக்ல, அந்த வேலைகள்லாம் எப்ப செஞ்சாரு? 2001ல. 2006 வரைக்கும் அந்த டார்ச்சர் பண்ணி அவரை வந்து ஒத்துக்க செய்த வைக்கப்பட்ட அந்த செய்தியெல்லாம் வெளியே வந்துச்சு. ஸோ இப்படி தன்னுடைய முதல் காலகட்டங்கள்லயே செய்த அந்த மோசமான செயல்கள் எல்லாம் வெளியே தெரியாம போயிடுச்சு. அதை விசாரிக்காமலே விட்டுட்டாங்க. அதனுடைய விளைவு தான் 2020ஆம் ஆண்டு அவர் சிக்கும் போது வெளியே வந்துடும். ஆக இப்படி வந்து தீவிரவாதிகளோட அவர் நேரடியா சிக்கும் போதுதான் அவருடைய தீவிரவாதிகளுக்கு இடையிலான அந்த தொடர்பு அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ இப்ப அப்சல் குரு தூக்கிடப்பட்டார். 2013ஆம் ஆண்டே நடந்துருச்சு. இவர் 2020ஆம் ஆண்டுலாம் மாற்றாரு. இப்போ செத்து போன அப்சல் குரு உயிரோட வர முடியாது. ரீஇன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்சல் குருவை பொறுத்தளவு முடிஞ்சு போச்சு. அப்சல் குருவுக்கு நீதி கிடைக்கும்ங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா டிஎஸ்பி தாவிந்தர் சிங்க்கு தண்டனை கொடுக்கலாம், அவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுல வந்து இந்த தூக்கு தண்டனைங்கிறதோ லைஃப் இன்பிரிசன்மென்ட்ங்கிறதோ கிட்டத்தட்ட மோசமான ஒன்று தான். ஆனா அதையும் தாண்டி இந்த மாதிரியான குண்டுவெடிப்பு வழக்குகள்ல ஒரு மதம் சார்ந்த மக்கள் மட்டுமே மிக மோசமாக நடத்தப்படுவதும், இன்னொரு மதம் சார்ந்த சிலர் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா விடப்படுறதும் அப்படிங்கிறது தொடர்கதையாகிட்டே இருக்கு. இப்ப அப்சல் குரு தூக்கிலிடப்பட்ட கதையை நான் சொன்னேன். இதே மாதிரியான இன்னொரு கதையை நான் சொல்றேனே. 2008ஆம் ஆண்டு மாலேகான்ல சில குண்டுவெடிப்புகள் நிகழுது. அந்த குண்டுவெடிப்புல சிலர் குற்றம் சாட்டப்படுறாங்க. அதுல முக்கியமான ஒரு நபர் தான் சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர். இந்த சாத்வி பிரக்யா சிங் தாக்கூருக்கு பாஜக 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை தன்னுடைய கட்சியில வழங்கினாங்க. அவங்க 2019ஆம் ஆண்டு மத்திய பிரதேசனுடைய போபால் மக்களவை தொகுதியில போட்டியிட்டு பாஜக எம்பியாவே ஆயிட்டாங்க. அது எம்பி ஆனதோட நின்னா பரவாயில்ல. அதற்கு பிறகு ராஜ்நாத் சிங், அதாவது இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவருடைய தலைமையில 21 மெம்பர்ஸ் கான்சுலேட்டட் பார்லிமெண்டரி கமிட்டி ஆன் டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்புத்துறைக்கான பாராளுமன்ற கமிட்டி, அந்த பாராளுமன்ற கமிட்டியில இருக்கக்கூடிய 21 உறுப்பினர்கள்ல ஒரு உறுப்பினராக இந்த சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர் சேர்க்கப்படுறாங்க. யாரு? குண்டுவெடிப்பு வழக்குல சம்பந்தப்பட்ட வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் பாதுகாப்பு துறையினுடைய பாராளுமன்ற கமிட்டியில சேர்க்கப்படுறாங்க. இது சரியா? இதற்கு பிறகு இப்படி பல சர்ச்சைகள் எழுந்ததுக்கு பிறகு கோட்சே வந்து பெரிய தேச தியாகி, அவர் பெரிய ஒரு புனிதர் அப்படின்லாம் இந்த அம்மா வந்து நாடாளுமன்றத்துல பேசி சர்ச்சையான பிறகு சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர் அந்த பாராளுமன்ற பாதுகாப்புத்துறை கமிட்டியில இருந்து நீக்கப்படுறாங்க. இப்ப நமக்கான கேள்வி என்னன்னா, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே காலகட்டம் தான். 2006ல மும்பை ரயில் குண்டுவெடிப்பு, 2008ல மாலேகான் குண்டுவெடிப்பு. ஆனால் அந்த 2006 ரயில் குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்ட 12 இஸ்லாமிய குற்றம் சாட்டப்பட்டவர்களும் 12 குற்றம் சாட்டப்பட்ட இஸ்லாமியர்களும் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தாங்க. ஒரு நாள் கூட அவங்களால வெளியே வர முடியல. அதுல ஒரு சிலர் தன்னுடைய மனைவியை, தன்னுடைய அம்மாவை மரண தருவாயில் கூட சந்திப்பதற்கான வாய்ப்பை இழந்து அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வேற ஒரு திசையில் நகர்ந்துருச்சு. இப்படிப்பட்ட மோசமான நிலைமையில இந்த 12 குற்றம் சாட்டப்பட்ட இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதே காலகட்டங்களில் நிகழ்ந்த ஒரு குண்டுவெடிப்பினால அதுல குற்றம் சாட்டப்பட்ட சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர் வெளியே இருந்தாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாங்க,
அது மட்டும் இல்ல, அவங்க பாராளுமன்ற பாதுகாப்புத்துறை கமிட்டி உறுப்பினர் ஆனாங்க. எல்லாவற்றையும் தாண்டி அந்த அம்மா கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வர்றதுக்கு அத்தனை முறை வாய்தா கேட்டுச்சு. எனக்கு கால் நடக்க முடியல, என்னால கால் நகர்த்த கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாய்தாவுக்கு வர்றதுக்கு கூட, அதாவது ஹியரிங்க்கு வர்றதுக்கு கூட, விசாரணைக்கு வர்றது கூட நம்ம மட்டம் போட்டுச்சு. அப்படி மட்டம் போட்ட பிறகு சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர் பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல, அதுவும் ராத்திரி நேரத்துல பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கு. அதுவும் நின்று நடந்தபடியே. அதே நேரத்துல ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போய் குத்தாட்டம் போடுறாங்க இந்த சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர். இதெல்லாம் சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர் பண்ணியும் கூட இன்னைக்கு வரைக்கும் அவங்க கைது செய்யப்படல. நல்ல வேளையாக 2024ஆம் ஆண்டு அவங்களுக்கு இந்த பாஜக வந்து எந்த விதமான வாய்ப்பும் வழங்கல. ஆனாலும் சாத்வி பிரக்யா சிங் தாக்கூருடைய அந்த வழக்கு இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப நான் ஏன் இந்த சாத்வி பிரக்யா சிங் தாக்கூருடைய மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கை சொல்றேன்னா, 2006 நடந்த ரயில் குண்டுவெடிப்பு சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்ட 12 இஸ்லாமியர்கள் விடுதலை ஆயிட்டாங்க. ஜூலை 21 நடந்திருக்கு. ஆனா இந்த சாத்வி பிரக்யா சிங் மேல குற்றம் சாட்டப்பட்ட அந்த மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கினுடைய தீர்ப்பு எப்ப வரப்போகுது தெரியுமா? இன்னும் ஒரு 7-8 நாட்குள்ள அடுத்த வாரத்துல வந்துடும். அதாவது ஜூலை 31ஆம் நாள் அந்த தீர்ப்பு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 21 அந்த தீர்ப்பு, ஜூலை 31 இந்த தீர்ப்பு. இந்த சாத்வி பிரக்யா சிங் தாக்கூரோட யார் யாரெல்லாம் 2008 மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் புரோஹித், ரிட்டையர்ட் மேஜர் ரமேஷ் உபாத்யாயி, அஜய் ரஹிர்கர், சுதாகர் திரிவேதி, சுதாகர் சதுர்வேதி, சமீர் குல்கர்னி, இவங்கெல்லாம் ஊப்பா சட்டத்தின் கீழே NIA ஸ்பெஷல் கோர்ட் இந்த மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. சோ ஜூலை 31ஆம் தேதி தீர்ப்பு வரும்போது இவங்களுக்கு ஒருவேளை கன்விக்ட் ஆனாங்கன்னா, இவர்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டால் அப்போது மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சரான தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் வாய் திறப்பாரா? வாய் திறக்க கூட முடியாது. ஏன்னா அவரும் பாஜக, இந்த சாத்வி பிரக்யா சிங் தாக்கூரும் பாஜக. எப்படி சூப்பரா இருக்கும் இல்லையா? சோ இப்படி 18 ஆண்டுகள்ல ஒரு நாள் கூட சிறையை விட்டு வெளியே வர முடியாத இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதி. இன்னொருத்தர் இருக்காரு முகமது ஆமீர் கான். இப்போ இந்த 12 பேர் மாதிரியே முகமது ஆமீர் கான்ங்கிற ஒருத்தர் 24 குண்டுவெடிப்புகள்ல 19 வழக்குகள்ல பொய்யாக சேர்க்கப்பட்டு அதற்கு பிறகு 14 ஆண்டுகள் நீண்டகால சட்ட போராட்டம் நடத்தி அதற்கு பிறகு விடுதலையானார். சரி, இவங்க விடுதலை ஆயிட்டாங்க, இவங்களுக்கு நீதி கிடைச்சிருச்சுன்னு நம்ம சந்தோஷப்பட்டாலும் கூட அந்த 14 ஆண்டுகள்ல இவங்க தேச துரோகின்னு இந்த சமூகம் எப்படி நடத்துச்சு? இந்த 14 ஆண்டுகள்ல இவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய மோசமான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கும். அது ரெண்டாவது, இஸ்லாமியர் என்கின்ற ஒரே காரணத்துக்காக இவங்களெல்லாம் தீவிரவாதிகளாக இந்த சமூகத்தால பார்க்கப்படுறது எவ்வளவு மோசமான ஒன்று. இதையெல்லாம் கேட்கும் போதுதான் நாம இந்துத்துவ பாசிச இயக்கங்களுடைய வேலைகளை தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால கூடிய விரைவில் இந்துத்துவ பாசிச இயக்கங்கள் இந்த மாதிரியான வேலைகள்ல, இந்த மாதிரியான வன்முறைகள்ல, குண்டுவெடிப்பு மட்டுமல்ல, இன்னும் கொலை சார்ந்த சில வன்முறைகள் எல்லாம் இந்துத்துவ இயக்கங்கள் எப்படி சம்பந்தப்பட்டாங்க, ஆனால் அவர்கள் பக்கம் எப்படி விசாரணை நடக்காம இருக்கு அப்படிங்கிறத பத்தி கூடிய விரைவில் பல காணொலிகள் மூலமாக தமிழ் அரசு வலையொலியே நிறைய காணொலிகள் போடுறேன். மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் அரசு வலையொலி. நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.